அந்நிய பாஷை பேசும்பொழுது ஆவியான உங்களுக்குள்ள பிக்சரை ஏற்படுத்துறாருன்னா அது எப்படின்னா வெற்றியின் படமாக, ஜெயத்தின் படமாக, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக, பெருக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். உபாகம் 30:19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் பேர் வானத்தையும் பூமி என்று சாட்சி வைக்கிறேன். ஆக நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொண்டுங்கிறார். ஜீவனை எங்கே தெரிந்து கொள்கிறோம்? எண்ணத்தில் தெரிந்து கொள்ள கவனிச்சுவாங்க. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் எப்படி வாழப்போகிறோங்கிறது நாம் எதை சூஸ் பண்ணுகிறோம் என்பதை பொறுத்தான் இருக்கிறது. மனிதனுக்கு மட்டும்தான் தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது. ஒரு மனுஷன் நல்லா இருக்கான், நிறைவாக இருக்கான், தேவனோட ஆசீர்வாதங்கள் மனிதனோட வாழ்க்கையில் செயல்படுகிறது, தேவனோட ஜீவன் செயல்படுகிறதுனா அவன் தேவனுடைய ஜீவனை சூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். சில மக்களுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் நடக்கலை, வாழ்நாள் முழுக்க கஷ்டம் துன்பம் தான், விசுவாசி தான், ரசிக்கப்பட்டவர் தான், எந்த நன்மையும் அவருக்கு ஒரு நாள் நடந்தது இல்லைன்னா அவர் மரணத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார்னு அர்த்தம். கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கல நல்ல அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவிட்டாலும் நீங்கள் மரணத்தை தெரிந்தெடுத்திருக்கிறீன்னு அர்த்தம். மரணத்தை எப்படி தெரிந்தெடுக்கிறோம்? கேட்குறோம், சிந்திக்கிறோம், அப்புறம் அதை தியானிக்கிறோம், அப்புறம் வாயை திறந்து பேசுகிறோம். நல்ல இடத்துல உட்காந்து, சத்தியம் பேசக்கூடிய இடத்துல உட்காந்து கூட நீங்கள் வேற எதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். சிந்திக்க முடியாதா? சிந்திக்கலாம். நீ அது காதில் விழும், ஆனால் உள்ளே போகாது. சில மக்கள் காதில் விழுந்தா கூட நான் ஏற்றுக்க மாட்டேங்கலாம். நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் இப்படிலாம் ஒரு நல்ல வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பாரா, நிறைவான வாழ்க்கை கொடுப்பாரா, இதெல்லாம் நம்ம சும்மா என்ன சொல்கிறது, பாலிஷ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ளே ஏற்றுக்கலை. வாஞ்சியோடு ஏற்றுக்கொண்டு நான் தெரிந்து கொள்ளுகிறேன்னு சொன்னோம்னா அந்த மனிதனோட வாழ்க்கையில் நிறைவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், தேவத்துவத்தின் சகல ஆசீர்வாதங்களும் இருக்கும். ஏன்னா அவன் ஜீவனை தெரிந்தெடுத்திருக்கிறான். கர்த்தர் வானத்தையும் பூமியும் சாட்சி வைக்கிறனர். நீங்கள் எத்தனை ரட்சிக்கப்பட்ட மக்கள், சபைக்கு போகிற மக்கள், எந்த நன்மையும் கிடையாது, அவங்க வாழ்க்கையில் சிரிப்பே இருக்காதுங்க, சமாதானம் இருக்காது. ஏன் சமாதானம் இருக்காது? கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கலையா? அவங்கள வாழ வைக்கக்கூடிய வார்த்தைகளை ஒரு நாளும் கொடுக்கலையா? கர்த்தர் நல்லவருங்க. நீங்கள் கர்த்தரை வந்து குறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். கர்த்தர் நல்லவர், ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை அனுப்புகிறாருங்கிறது மட்டுமல்ல, அதை புரிந்து கொள்வதற்கு உதவியும் செய்கிறாரு. அனுப்புகிறாரு, அதை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறாரு. அதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து தன் வாழ்க்கையின் மையமாக வச்சு மனதில் சிந்திச்சானா வாழ்க்கை மாறிடும். மனுஷன் வந்து ஆவி மனுஷங்க. இந்த ஆவி மனுஷன் எப்படி எப்போவுமே விஷனில் தான் பார்ப்பான். இது கண்ணில் பார்க்குற ஒன்றும், கண்ணில் பார்த்து ஒரு உள்ளே கொண்டு போகிறோம், மனதில் கொண்டு போகிறோம். ஆனால் கண்ணில் பார்க்கும்போது உள்ளே கொண்டு போகிறோம். மனிதன் என்பது ஆவி மனிதனாக இருக்கும்போது அவன் விஷனில் தான் செயல்படுகிறான். மனிதன் செயல்படுகிற விதமே அதை தான். இன்றைக்கி ஏன் சோசியல் மீடியா ஏன் அந்த அளவுக்கு அப்படி பிடிச்சிருக்கு? இதுக்கு முன்னாடி ரேடியோ வந்துச்சு தெரியுமா? ரேடியோ இந்த அளவுக்கு மக்களுடைய மனதை கேப்சர் பண்ணிச்சான்னு கிடையாது. ரேடியோ இருந்துச்சு, இதே கொஞ்ச நேரம் போட்டாங்க விட்டாங்க. ஆனால் ஏன் இந்த அளவுக்கு சோசியல் மீடியா மக்கள் அப்படி பிடிச்சி இழுக்குது? ஏன்? அது விஷுவல் மீடியா. எல்லாம் விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறான். அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஆன்னு பார்க்க சொல்லுது. அப்படியே ஒன்று கேட்குறோம், நல்லா தான் இருக்குது, ஆனால் வீடியோ வரலன்னா டக்குன்னு மாற்றிடுவோம், படம் நல்லா இல்லைன்றுவோம். ஏன்னா மனிதன் எப்போவுமே விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறான். நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதுதான் கேப்சர் பண்ணப்படுகிறோம். ஏன்னா மனிதன் அப்படி தான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாருங்க. நல்ல காரியங்களை பார்க்குறோம், நல்ல காரியங்களை சிந்திக்கிறோம்னா அது மனதில் வந்து அப்படியே வரைய ஆரம்பிக்கும், படமாக மாற ஆரம்பிக்கும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் இருக்குல்ல, வார்த்தைகளை எப்படி பேசுகிறோம்? வார்த்தைகள் முதல்ல நமக்கு எப்படி உருவாகுது? முதல்ல படங்களாக உருவாகுது. ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கவே இல்லைன்னா பேசுவீங்களா? வார்த்தைகள் படங்களாக உருவாகி வார்த்தைகளாக வெளியே போது கேட்கிறவன் மனதில் எப்படி போய் விழுகும்? திரும்பி படமா தாங்க விழுகும். அதை போய்
அது வார்த்தையெல்லாம் விழாது, படமாக தான் விழுகும். உங்களுக்கு புரட்டான்னு நினச்சோன்னா மனசில் என்ன வரும்? தோசையா, பெரிய தோசை இழுவி இப்படி சுருட்டி கொண்டு வந்து வைப்பாங்களா? புரட்டான்னு சொன்னோன்னே என்ன வரும் உங்களுக்கு? புரட்டா, சால்னா, அப்படி அடுத்து அப்படி செக்கு செக்கு செக்குன்னு வரும். நான் ஒரு படம் வச்சுருக்கேன், படத்தை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன், சொன்ன உடனே அது உங்களுக்கு வார்த்தையாக போய் உங்கள் மனதில் படமாக தான் விழுகும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் பேசுகிறது தமிழில் பேசுகிறேன். இங்கே இருக்கிற யாருக்குமே தமிழ் தெரியலன்னா நான் பேசுகிறது உங்களுக்கு விளங்கவே விளங்காது. ஏன்? வார்த்தைகள் கேட்கும். இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? இப்போ நான் பட்டிங்கிறேன், உங்களுக்கு என்ன தெரியும்? பட்டிக்காட்டுன்னு சொல்கிறாரு இருக்க அப்படின்னு நினச்சிடுவார். இது மலையாளத்துக்காரன் என்னவா? நான் இங்கிறான்டா அவனே. நான் வேற சொல்லியிருப்பேன், பட்டிக்காட்டு பையன் என்ன சொல்லியிருப்பேன். அவன் என் பட்டிக்காட்டு பையனை பார்ப்பானா? நம்மளை நாயின் திட்டான். ஏன்னா அவனுக்கு போய் விழுந்த படம் வேற. அதனால தான் எப்போ பிசாசு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. பிசாசு நமக்கு வச்சிருக்க விஷயம்லாம் ஃபெயிலியரு, தோல்வி, விரக்தி, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, எதிர்காலம்ங்கிறது ஹோப்லெஸ்ஸே இல்லாத ஒரு லைஃப். அது அந்த எண்ணத்தை உங்கள் மனதில் ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பான். எதிர்காலத்தில் நினச்சா பயமாக இருக்கும், நம்மளாம் எப்படி வாழ போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், எப்படி வெற்றிகரமாக வாழ போகிறோம். இந்த மனது வந்தவனுக்கு என்ன வாங்குன்னா, நீங்கள் வந்து பெசிமிஸ்டிக்காக மாறிடுவீங்க, குறை சொல்கிற ஆளாக மாறிடுவீங்க. இன்னும் ஹோப் கிடையாது உங்களுக்கு. அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க, வசனத்தின் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக, அல்லது அந்நிய பாஷை பேசும்பொழுது ஆவியான உங்களுக்குள்ள பிக்சரை ஏற்படுத்துகிறாருன்னா, அது எப்படின்னா வெற்றியின் படமாக, ஜெயத்தின் படமாக, கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையாக, பெருக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது. அதையே சிந்திக்கிறோம், அதே யோசிக்கிறோம்னா நமக்குள்ள எந்த வல்லமை கிரியை செய்யுதோ அந்த வல்லமையின்படியே செய்ய வல்லவராக இருக்கிற அவருக்கு ஒன்றுமே செயல்படலை. நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? இங்கே வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து பேச வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டார், திடீர்னு ஸ்பெஷலாக நான் வந்துட்டேன். ஒரு நாள் வந்து பரலோகத்துலேருந்து ஒரு பெர்மிஷன், ஸ்பெஷல் பெர்மிஷன் போட்டு இங்கே வந்துட்டார். வந்த உடனே நான் அப்படியே சாஷ்டாங்கமாக ஐயா அப்படின்னு உட்காந்துருவேன், நீங்கள் பேசுங்க என்றுவேன். ஆனால் உள்ள உட்காந்துருக்கலாம் பேக்கு. நான் எல்லாமே உதாரணம் சொல்லிட்டேன். அப்போஸ்தலன் பவுல் வர போகிறதும் கிடையாது, நீங்கள் பேக்கும் கிடையாது, அத்தனை பேரும் பேக்கு. அவர் பேசுறதுனால யாருக்காவது பிரயோஜனம் இருக்குமா? ஏன்? மனசு வேலை செய்யாது. மனது வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகாது. கர்த்தரே வந்து இங்கே பிரசங்கம் பண்ணா கூட எந்த அளவுக்கு சிந்திக்கிறீர்களோ, யோசிக்கிறீர்களோ, அந்த மனதில் எந்த எண்ணங்களை வருதோ அந்த தான் வாழ்க்கை மாறும்.